ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை வச்சு தாங்க ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு இதெல்லாம் வறுத்துக்கலாம், இல்லை அப்படி கூட நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி புளியும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, நல்ல சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு 7லேருந்து 8 பூண்டும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கணும். கண்டிப்பாக அது நல்லா வதங்கினாதாங்க நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. போயிட்டு அதனோட டேஸ்ட்டு அப்படி மாறிடும். பொறுமையாக நம்ம வதக்கிக்கணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக புளி, தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை. புளி வந்து நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு புளி போட்டால் தான் நம்மளுக்கு புளியும் இருந்தால் தான் இது டேஸ்ட்டு. உரப்பு காரம் இருக்கணும். உரப்பு புளிப்பு ரெண்டுமே இது பேலன்ஸ் பண்ணி இருந்தால் தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு 2 சில் அளவுக்காவது சேர்த்துக்கணும். நான் வந்து கீறிட்டு அதை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அது மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நம்ம பல்ஸில் போட்டு அரைச்சிட்டோம்னா அரைச்சிரும். இல்லை நம்ம துருவி போட்டாலும் ஓகே தான். ஆனால் தேங்காய் கம்பல்சரி சேர்க்கணும். தேங்காய் சேர்த்துட்டு நான் வந்து கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி நான் பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கைப்பிடி அளவு நான் போட்டுக்குவேன். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது அது நல்லா வதங்கி வந்துடும். இந்த கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலையில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. கண்டிப்பாக கருவேப்பிலையில் நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது, பிள்ளைங்களுக்குள்ள இர்ரெகுலர் பீரியட்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு, அது கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அவ்வளோ சத்து அதில் நிறையவே இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதை நம்ம சாப்பிட தான் மாட்டோம். ஏன்னா குழம்புல வேறு எதுவும் காயில் கிடக்கும் போது நம்ம அதை தூக்கி தூரம் வச்சுருவோம். இந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா 2 கைப்பிடி அளவு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்த உடனே எனக்கு இந்த துவையால் அரைச்சிடணும், சட்னி செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த சட்னி செஞ்சுருக்கேன். இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன். மிச்சம் இருந்தாலும் நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு நம்ம சாப்பாட்டிலே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் சொன்ன இதே மெத்தடில் இதே குவான்டிட்டி அளவு நீங்கள் போட்டு செய்யுங்க, செமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலைலாம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஸோ கொஞ்சம் வதங்கணும். அதனால் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு கல்லுப்பை ஒரு வதக்கிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கணும். மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும். கொஞ்சம் கூட குவான்டிட்டி கொஞ்சம் கூட இருக்கிறனால நான் கொஞ்சம் பாதியை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் மீதியை போட்டு அரைச்சிக்க போகிறேன் மிக்சியில். இந்த மாதிரி இப்போ நிறையா இருக்குது, இன்னமும் இருக்குது. இதை அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் அரைச்சி இவ்வளவு நல்லா இந்த மாதிரி நான் நைஸாக அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் துவையல் தானே. இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா அதை மட்டும் போட்டாலே போதும். போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறையா உள்ள கருவேப்பிலை துவையல் ரெடி. தேங்க்யூ.